ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் சீரீஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்னோ மவுண்டெயினுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, ஸ்னோ மவுண்டெயினில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல எபிலிட்டி டீச்சர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து 3 எபிலிட்டி கற்று தருவான். அந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு 2 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஜம்ப்பு, செகண்ட் உள்ளது வந்து ஆரா, தேர்டு உள்ளது வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப். ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்க உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி அது கடைசியாக கூட வாங்கிக்கலாம். நம்ம என் லெவலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் செம்மையாக கிரைண்ட் அடிச்சிருக்கேன். கடைசியாக போன வீடியோவில் நம்ம வந்து வெறும் 70 லெவல் தான் இருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், நான் செம்மையாக கிரைண்ட் அடிச்சிருக்கேன். ஓகே, வாங்க எட்டி அடிச்சுட்டு போவோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு பிவிபி ஆன் பண்ணி வச்சுருக்கானா, அடி நம்மளுக்கு வேறு விழுது. எட்டியை முடிச்சிடலாம் அந்த அடி, ஏன்னா போன வாட்டி தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லெவல் அதிகம் தான். என்ன ஏன்டா முடிச்சு விட்டாங்க? ஐயா, இவ்வளோ லெவலேருந்து எட்டிக்கிட்ட தோற்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு பிவிபி ஆன் பண்ணி வச்சுருந்தனால தோற்றுட்டோம். சரி வாங்க, இப்போ எட்டியை முடிச்சிடலாம். இன்னும் ஒரு அடி தான் எட்டிக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே எட்டியை முடிச்சாச்சு கைஸ். சரி, நம்ம அடுத்த ஐலாண்டு போவோமா? அடுத்த ஐலாண்ட் வந்து மெரைன் ஃபோர்ட்ரஸ். நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம மெரைன் ஃபோர்ட்ரஸ் வந்தாச்சு. மெரைன் ஃபோர்ட்ரஸில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டீலர் இருப்பான். நீங்கள் உள்ளே போய்ட்டு என்னன்னு காட்டுறேன். உள்ளப்படா டேய், உள்ளப்படா. இல்லை வேற போக மாட்டேங்கிறானே. டேய் உள்ளப்படா, உள்ளப்படா. உள்ளே போயிட்டான். இவன் வந்து ஒரு டீலர், சீக்ரெட்டான டீலரு. இங்கே வந்து ஒரு பிளாக் கேப்புன்னு ஒரு ஆக்சசரிஸ் விற்பான். அந்த ஆக்சசரிஸ் வெறும் 50,000 தான். உங்களுக்கு ஒரு வேளை வைஸ் அட்மிரலோட கேப்பு கிடைக்காட்டி இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் வரைக்கும் யூஸ் ஆகும். நான் ஆஃப்லைனில் வைஸ் அட்மிரல் அத்தனை வாட்டி அடித்தேன் கைஸ். எனக்கு ஒரு வாட்டி கூட அவனோட கேப்பை ட்ராப் பண்ணல. அத்தனை வாட்டி அடித்தான், ஒரு வாட்டி கூட ட்ராப் பண்ணல. சரி வாங்க, நம்ம இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். தருவான்னு நம்புவோம். எங்கடா காணோம்? அந்த இருக்காங்க கைஸ். ஓகே, கிடச்சிரும் நம்புவோம். ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சிடணும் முடிச்சுட்றா. கிடச்சிடணும். அடிச்சா கிடைக்கிற கைஸ். சரி, நம்ம ஸ்கை ஐலாண்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்கை ஐலாண்ட் வந்தாச்சு. மெரைன் ஃபோர்ட்ரஸ்க்கு அடுத்து நம்ம ஸ்கை ஐலாண்டு தான் நம்மளோட ஐலாண்டு. இந்த ஐலாண்ட் முடிச்சுட்டேன். இந்த ஐலாண்ட் நீங்கள் வரணுன்னா 150 லெவல் இருந்தாலே போதும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கிரைண்ட் எடுத்ததுனால இதுக்கும் அடுத்த ஐலாண்டில் இருக்கேன். அப்போ எதுக்கூட அவனை அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஐலாண்டை காட்டணுமேன்னு சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இந்த ஐலாண்டை நம்ம இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான என்பிசி இருக்கான். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இருப்பான். இவன் வந்து அப்பர் ஸ்கை ஐலாண்டில் பாஸ் இருப்பான், தண்டர் கார்டுன்னு. அவன் வந்து ஒரு ஆக்சசரிஸ் போட்டிருப்பான், அதை விற்பான். 5 லேக்குக்கு விற்பான். இது வந்து இப்போதைக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது வாங்கினா எனர்ஜி ஏறும்னு நினைக்கிறேன். வேண்டாம், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. காசு நிறையா இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்கை ஐலாண்ட் முடிச்சிட்டோன்னா எங்கே வருவோம்னு கேட்டிங்கன்னா ப்ரிசனுக்கு வருவோம். ப்ரிசனில் மொத்தம் 5 கொஸ்ட் எடுக்கணும். நான் வெறும் பாஸை மட்டும்தான் உங்களுக்காக அடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஐலாண்டில் முடிச்சனால லைட்டாக செக்காவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வார்டன் இப்போ அடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வார்டனை அடித்து முடித்தோன்னா சீஃப் வார்டன் முடித்தோன்னா ஸ்வானு. வார்டனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். முடிச்சு விட்ருவோமா? எங்கே அவனை காண போயிட்டான்? இங்கே இருக்கான். முடிச்சு விட்ருலான்னு நினைக்கிறேன். ஈஸி தான் அவன். நம்ம லெவலுக்கு இவன் ஈஸி தான் கைஸ். இவனோட நம்ம வேணால் கொஞ்சம் லெவல் தான் அதிகமாக இருப்போம். ஈஸின்னு நம்புவோம். இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் தான் இருக்குது. ஃப்ளக்ஷன் கிக் எல்லா பவரையும் போட வேண்டியதான் அவனை முடிக்க. இவனை முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆகுது. சரி கைஸ், லைட்டாக லேக் ஆகும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த இந்த சர்வரில் இருக்க வேறு சர்வர் போய் பார்ப்போம். ஓகே, இந்த சர்வரில் இருக்காங்க சீஃப் வார்டன்ட்டேன்னு ஒரு ஸ்வாட் ட்ராப் ஆகும். அது ட்ராப் ஆகுதான்னு பார்ப்போமா? அது வார்டன் ஸ்வாடுன்னு ஒன்று ட்ராப் ஆகும். அது மட்டும் ட்ராப் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். தாடா, அந்த ஸ்வாடை மட்டும் தாடா. வேற வைஸ் அட்மிரல் தான் ஏமாற்றிட்டான். நீனாவது தாடாடே தம்பி, தாடா. நல்லா ஃபோர்ஸாகவே அடிப்போம். என்னடா நம்ம பக்கம் தள்ளி விட்றான்? ஆல்ரெடி என்கிட்ட ஹெல்த் இருக்குது. எங்கடா பண்ணலாம்? இன்னும் வேறு காணா போயிடுறாங்க கைஸ். அப்பப்போ காணா போயிடுறான், என்னன்னே தெரில. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் தான் ஆகுது. முடிச்சு விடுவோமா? இன்னும் ஒரு கொஞ்சம் ஹெச்பி தான் இருக்குது எனக்கு. இன்னும் முடிச்சு விட்ருவோம். ஸ்வாடை மட்டும் ட்ராப் பண்ணிடுறா ப்ளீஸ்ரா. ஸ்வாடை மட்டும் ட்ராப் பண்ணிடுறா. ஃபைனல் மூவ், அவ்வளோதான். ஐயா, இவனும் ட்ராப் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். இந்த சர்வேலே ஸ்வான் இருக்கான். வாங்க ஸ்வான் அடிப்போம். நீங்கள் வந்து ஸ்வான் அடிச்சிங்கன்னா அவன் போட்டிருக்க கேப்பே ட்ராப் பண்ணுவான். அது கொஞ்சம் வைஸ் அட்மிரலை விட இது கொஞ்சம் ஈஸியாகவே ட்ராப் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இவனுக்கும் இப்போ 1 ஹெச்பி கொண்டு வந்தாச்சு. இவனாவது அவனோட கேப்பை ட்ராப் பண்ணுறானான்னு பார்ப்போம். இவன் கேப்பை ட்ராப் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் ஏறும். இவனும் ட்ராப் பண்ணல கைஸ். எவனுமே நம்மளுக்கு ஆக்சசரிஸ் ட்ராப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் பாஸ் அடித்தா நம்ம அடுத்த ஐலாண்டு போயிட்டோம். சரி வாங்க, நான் அடுத்த ஐலாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
அடுத்த ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பின் பண்ணிட்டு போவோம். ஸ்பின் பண்ணவே மறந்துட்டோம். டேய் காச்சா நல்ல ஃப்ரூட் தடா. நீங்கள் காச்சாவை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரூட் தருவான். ஓகே ரேண்டம் ஃப்ரூட். ஓகே நல்ல ஃப்ரூட் தாடா. டேய் ப்ளீஸ்டா நல்ல ஃப்ரூட் தாடா. என்ன ஃப்ரூட்? என்ன கைஸ் இவன் பாம்பு கொடுத்து அமுச்சு விட்டான் வீட்டுக்கு. என்ன கைஸ் இவன் பாம்பு கொடுத்துட்டான். ஏன்டா அதெல்லாம் தர? என்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேணா ஸ்டோர் பண்ணி போனோம்மா. இருக்கா? அதுவும் இருக்கா. ஓகே ட்ராப் பண்ணிட்டு போயிடும். எவனா வந்து எடுத்துக்குவோம். ஸ்வான் வந்திருக்காங்க கைஸ். நம்ம இது ரிவெஞ்ச் டைம் கைஸ் இது நம்மளுக்கு. ஓகே வாங்க ஸ்வான் அடிப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்வான் நம்மளை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தான். இது நம்மளோட டைம். இப்போ இவனை போட்டு வெளுக்க போகிறோம். ஓசியில் ஒருத்தவன்னா அவுட் ஆக்கியாச்சு. ஆனால் பவுண்டி கிடைக்கல. ஏன்னா லெவல் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இவனை இப்போ பாருங்கள். இவன் ஷா கிடச்சோம். இப்போ நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்மள்ட்ட அவன் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி விட்டான். வச்சுக்கோடான்னு. இவன் மட்டும்தான் கைஸ் நம்மளுக்கு ட்ராப் பண்ணியிருக்கான் ஆக்சசரிஸு. அது எவனுமே ட்ராப் பண்ணல. இது ஆக்சசரிஸ் கிடையாது, இது ஸ்வாடு. ஓகே 1 HP. என்ன கைஸ் இவன் ட்ராப் பண்ணுறான். ஆல்ரெடி இருக்குடா, இதேண்டா கொடுத்த. ஓகே வாங்க நம்ம இன்னொரு டைம் வைஸ் அட்மிரல் அடிக்க வந்திருக்கோம். இவன் கேப்பு தரான் நம்பிக்கையில் வந்திருக்கோம் நம்ம. அட்ரா முடிச்சிடுறா தந்துடுறா. ப்ளீஸ்டா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தந்துட்டான் கைஸ். எனக்கு மட்டும்தான் கைஸ் தரல. இவன் தந்துடுவான் நம்பிக்கையில் தான் நான் மறுபடியும் இவன் அடிக்க வந்திருக்கேன். ப்ளீஸ்டா தாடா. ப்ளீஸ்டா. இவன் கேப்பு கிடச்சி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு 200 எனர்ஜி தான் ஏறும். ஆனால் இவன் கேப்பு சூப்பராக இருக்கும். அதனாலேயே இவனை அடிக்க வேண்டியதுதான். இவன் தரவே மாட்டேங்கிறான் கைஸ் இவன் கைஸ். ஓகே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கொலோசியம் வந்திருக்கோம். கொலோசியம் வந்து நம்ம 250 லெவல் இருந்தாலே வந்துடலாம். ஆனால் நம்ம பாஸ் அடித்து கொஞ்சம் நிறையா லெவல் ஏற்றியாச்சு. ஒரு 2 லெவல் தான் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கேன். இவனுங்களை அடித்து இவனுங்க எதுவும் ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கொலோசியமில் கொஸ்ட் எடுத்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். எல்லாருமே தூரமாக இருப்பாங்க. 2 XP இங்கே போடாதீங்க. ஏன்னா எல்லாருமே தூரமாக இருப்பாங்க. 2 XP போடுறதா இருந்தால் இந்த ஐலாண்டில் போடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே லெவலை பேத்துறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருமே தூரமாக இருப்பாங்க. கண்டே பிடிக்க முடியாது இவங்களெல்லாம். இந்த பாருங்கள் இப்போயே எவனோ எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிட்டான். எங்கே இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டில் பாஸஸ் எதுவுமே இல்லை. இந்த இடம் என்ன இடம்னா கொலோசியம் வந்து PVP போடுற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி இங்கெல்லாம் PVP நானே போட வந்திருக்கேன். ஆனால் இப்போ எவனுமே காணும். எவனுமே PVP போட மாட்டேங்கிறாங்க இப்போலாம். எல்லாருமே இப்போலாம் கிரைண்டு தான் இருக்காங்க. சரி இந்த ஐலாண்டை தாண்டி அடுத்த ஐலாண்ட் போகலான்னு பார்த்தா போகவே முடியல கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஐலாண்டை தாண்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறேன். லெவலப்பும் ரொம்ப பொறுமையாக ஏறுது. பார்த்தா எல்லாருமே தூரமாக வர இருக்காங்களா. கஷ்டமாக இருக்குது. லெவலை பேர்த்தவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ் நான் ஒரு 300 லெவல் ஏற்றிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். நான் ஒரு 300 லெவல் வந்தோன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் நம்ம 300 லெவல் வந்தாச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு 300 லெவல் வந்தாச்சு. 2 XP இல்லாமலே. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய் ஃப்ரம் சர்ஃபஸ் கேமிங். பாய்.